டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களோடு கலந்துரையாடி வாக்கு சேகரித்து வருகிறார். உழவர் சந்தைக்கு அருகில் நடைபயிற்சியின் போது அவர் பொதுமக்களோடு உரையாற்றி வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சரோடு அமைச்சர் சு முத்துசாமி, வேட்பாளர் பிரகாஷ் ஆகியோர் உடன் இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், மக்களவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. முதலமைச்சரும் பல்வேறு இடங்களில் தனது பிரச்சாரத்தை காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இப்போ ஈரோட்டில் நடைபயிற்சியின் போது பிரச்சாரம் செய்து வருகிறார், வாக்கு சேகரித்து வருகிறார். என்ன நிலவரம் விளக்கு? அதாவது பாராளுமன்ற தேர்தலானது வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் எனது நிறைவடைந்த நிலையில் பிரச்சாரமானது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்டம் வாரியாக சென்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்திற்கு நேற்று இரவு வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தைக்கு வந்து அங்கு நடைபயிற்சி மேற்கொண்டார். தொடர்ந்து உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். பொதுமக்களும் அங்கு வந்திருக்கக்கூடிய உழவர்களும் முதல்வருடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றனர். மேலும் குழந்தைகள் முதல் பெண்கள் வரை ஏராளமானோர் அவருடன் புகைப்படம் எடுப்பதும் ஆர்வத்தை காட்டி வருகின்றனர். பிரச்சாரம் சூடுபிடிக்கிற நிலையில் முதல்வரின் இந்த பயணமானது தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்து வருகிறது. தொடர்ந்து இன்று இதற்கு அடுத்த நிகழ்வாக மறைந்த எம்பி கணேசமூர்த்தி அவர்கள் இல்லத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துகிறார். அதை தொடர்ந்து மாலை சின்னியம்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல் ஆகிய 3 தொகுதி வேட்பாளருடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று முழுக்க அவரது பயணத்திட்டம் என்ன, எது போன்ற பிரச்சாரங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார் என்பது குறித்த விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி மணிகண்டன். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.